ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் வந்து சப்பாத்தியும் குருமா செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். குக்கரில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஹீட் ஆன பிறகு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. பட்டை 1, கிராம்பு 4 போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். சோம்பு லைட்டாக பொரியட்டும். ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை, மஞ்சள் பொடியெலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். தக்காளி, ஒரு தக்காளி, கல் ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் மிளகா பொடி மசாலா எதுவும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வதங்கின பிறகு பீன்ஸ் கேரட் போட்டுக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், சின்ன உருளைக்கிழங்கு. நல்லா வதக்கிக்குவோம். காய் மூடி வச்சுட்டுக்குவோங்க. நல்லா மூடி போட்டு இப்பெல்லாம் வதங்கட்டும். நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 8 பல்லு கிட்ட போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா இலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிறேன். கசகசா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு. இதில் வந்து உடச்ச கடலை 2, 3, 4, 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க. 2 கிராம்பு. இப்போ இதனால் அந்த பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம தேங்காய் எல்லாத்தையும் மசாலாலாம் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஊற்றிக்கலாம்.
தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. கலக்கிட்டு நான் மிளகாய் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் சிக்கன் குழம்பு தூள் கொஞ்சமும் கரம் மசாலா தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். வெறும் பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் இருக்குது. 4 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உப்பு எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. வார்ம் வாட்டர் போட்டு தான் நல்லா ஊற வச்சுருக்கேன். தண்ணிக்கு இந்த தடவை தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா 2 மணி படிச்சுக்கோங்க. இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் நான் சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி மாவு போட்டு சூடாகட்டும். திருப்பி போட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்துச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக சப்பாத்திக்கு இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் குருமாவும். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். லைட்டாக கொதி வருது. குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் வந்தால் போதும். அதுக்குள்ளே சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம்.